சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் என்று 2020களிலே ஆண்டவர் பல ட்வீட்டுகளை செய்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம், அதனோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று வீரவசனம் பேசி டார்ச் லைட் ஒளியுடன் கோவை வந்தார். கோவை தெற்கு தொகுதியிலே நமது மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் வானதி சீனிவாசன் அக்கா அவர்களிடம் விரட்டி அடிக்கப்பட்டு டார்ச் லைட் ஒளி மங்கிவிட்டது. சரி, மங்கித்தான் ஒளி அடித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்க போறான் என்பது தெரிந்த விஷயம். வேறு வழி இல்லை, புழைப்பு தேடி ஆக வேண்டுமே. சரி, ஏதோ ஒரு 2 சீட்டு கேட்பாரு, 4 சீட்டு கேட்பான்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் 4 சீட்டு வாங்கியிருக்குது, திருமாவளவன் 2 சீட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆனா ஊரால் கால் பிடிப்பார், ஊரால் கால் பிடிப்பார், நான் ஊரால் கால் பிடிக்க மாட்டேன், என்னுடைய டார்ச் லைட் ஒளி வெளிச்சம் மிக பிரம்மாண்டமாக வீழ்ச்சி அடிக்கும் என்று கூறிக்கொண்டிருந்த ஆண்டவரினுடைய டார்ச் லைட் இன்று தூக்கியே வீசப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஏதோ கோயம்புத்தூர் நிக்க போறான்னு கூட கேள்வி போட்டோம். ஆனா ஒரு சீட்டு கூட வாங்குறதுக்கு வக்கு இல்லாம அந்த சின்ன சின்ன சில்லற கட்சியில 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு இருக்கு. ஒரு சீட்டு அப்படித்தான் திமுக போனீங்க, ரைட்டு, ஏதோ ஒரு சீட்டு வாங்கிட்டு வரீங்க, 2 சீட்டு வாங்கிட்டு வரீங்க, கோயம்புத்தூர் நிற்பீங்க, மறுபடியும் ஒரு டைம் விரட்டி அடிக்கலாம்னு பார்த்தா இப்படி பயந்துட்டீங்களே. என்ன ஆண்டவர் இது? கோயம்புத்தூருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் விரட்டி அடிக்கிறேன்னு பார்த்தா இப்படி பயந்துட்டு போயிட்டு 2025 ஒரு ராஜ்யசபா சீட்டு அலங்காம வாங்கி கொண்டு அலைய வேண்டியதில்லை, பிடிக்க வேண்டியதில்லை. எப்படியோ ஒரு எம்பி ஆனா போதும். பிரஸ் மீட் அவரே சொன்னார்ல, ஏன் எம்பி ஆகக்கூடாதா அப்படின்ட்டு. அப்புறம் வேற என்ன பண்றது, ஏதோ பொட்டி கை மாறிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஆனா இப்படி உங்களை நம்பி வந்தவங்களையெல்லாம் ஏமாற்றத்தை தாண்டி உங்களெல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. இவன் முன்னாடியா போனோம்னு சொல்லி போட்டு என்னத்த கட்சி ஆரம்பிச்சு என்னத்த போங்க.